தன் மீது கலங்கம் இருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்ன பின்பாக மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்களே முன்வந்து வழக்கை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும். அல்லது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் அவரை தற்காலிகமாக அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து வழக்கை நடத்துவதற்கு ஏதுவான நிலையை அவர்கள் உருவாக்கியிருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் தூய்மை நேர்மை என்று சொல்வதற்கு அர்த்தமற்று போய்விடும். திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கலங்கம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவர்கள் தந்ததே கிடையாது. அது இந்த ஆட்சியிலும் நிரூபிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. அது நிரூபிக்கப்பட முடியும் என்று நானும் நம்புகின்றேன்.